ஏய், சச்சின் படத்தோட ட்ரைலர் ஒன்று வந்திருக்கான். அதான் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. படமே வந்துருச்சு. படத்தோட ரீ ரிலீஸ் ட்ரைலர்ப்பா. ரிலீஸா? நிஜமாவா? உண்மையிலே தான். எங்க? போடு போடு போடு. போடு. சச்சின் உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. வாவ். நாம் போய் இவ்வளவு எப்ப பார்த்தாலும் அழகா இருக்கா. லவ் பண்ற பையனை பின்னாடி அங்க இங்கன்னு அலைய விட்டு கடைசியா தொக்குல தள்ளிட்டு போயிலே இருப்பானுங்க. Shut up. Shut up. எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். கட் நல்லா இருந்துச்சுல. சச்சின் லவ் ஷாட். Celebrating 20 years. Yes. எனக்கு வா. ஓகேவா? வாவ். Miracle of love. பிடி விஜயன். நல்லா இருந்துச்சுல. நல்லா இருக்கு. 2004 ரிலீஸ் பண்ணிருக்கலாம். 5லயும் வந்துச்சு அந்த படம். தெரியலையே. ஸோ திரும்பி அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மாதிரி ட்ரைலரை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆகுது. நல்லா எனக்கு என்ன மாதிரி தெரியுமா இருந்துச்சு, இந்த சன் மியூசிக்ல எல்லாம் மேஷப் போடுவாங்கல்ல. ஆமா ஆமா அந்த ஃபீல் இருந்துச்சு. பின்னாடி ஃபுல்லாவே ஒரே மியூசிக் தான் ஆமா, போகுது. எனக்கு கொஞ்சம் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஓகே, ரீ ரிலீஸ் தானே. இன்னொரு தடவை பார்ப்போமா? ஓகே. தளபதி விஜய் அப்ப இளைய தளபதியா இருந்தாரு, இப்ப தளபதி விஜய். உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. டான்ஸ் ஆடுறாங்க. வாவ். ஆனா அந்த நாம் போய் இவ்வளவு லவ் பண்ற பையனை பின்னாடி அங்க இங்கன்னு அலைய விட்டு கடைசியா தொக்குல தள்ளிட்டு போயிலே இருப்பானுங்க. கியூட் விஜய். Shut up. Shut up. எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். கட்டு நல்லா இருக்கு. இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரைலர் கட்டு செம்மையா இருக்கு. ஆமா நல்ல ஃபீல். லவ் ஷாட். போட்டு போட்டு எனக்கு இட்லி. வாவ். ஏய் உண்மையிலே எனக்கு வந்து ஒரு ட்ரைலரை வந்து நம்ம மேட்சப் மாதிரி தான் ஃபீல் ஆகுது லைட்டா. ஆனா நம்ம வந்து போறதே ஆமா, தெரியாம feel நல்ல ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கு. ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கொடுக்குது. எனக்கு என்ன தெரியுமா, உண்மையிலேயே எனக்கு முன்னாடி இருந்த படங்களை பாக்குறப்போ அந்த விஜய் நான் இப்ப ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. உண்மைதான் இப்ப உண்மைதான். இருக்க படங்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு நேச்சுரலான அந்த கியூட்னஸ் வந்து நம்ம பார்க்க ஆஸ்ன்ற முடியல. ஒரு கேட்டகரிக்குள்ள அது போயிட்டாங்க. வந்து ஒரு மாதிரி அன்ரியலா தெரியும் ஒரு சில இடங்கள்ல. நம்ம வந்து ரொம்ப ரியாலிட்டியான ஒரு விஜய பார்க்கவே முடியாது. ஆமா ஆனா இந்த மாதிரி இதுல மறுபடியும் நல்ல சாமிங்கான விஜய். அந்த ஆக்சுவலா அந்த விஜய் நாங்க கண்டிப்பா மிஸ் பண்றோம். அந்த கியூட்னஸ்மே ரொம்ப வந்து ரியலா இருக்கும் பாக்குறதுக்கு. நேச்சுரலா இருக்கு, அழகா இருக்கு. ஆமா எத்தனை தடவை பார்த்தாலும் வெக்கப்பட வைக்குது. ஆமா இந்த படம் வந்தப்ப நல்லா போல. ஆனா இப்ப அது ரீ ரிலீஸ் ஆகுற டைம்ல வேற லெவல்ல போகும். அது நமக்கு நல்லாவே தெரியும். கில்லி அதெல்லாம் ஆஹ் ஒரு காட்டு காட்டு. ஆமா அது மாதிரி இதுவும் ஒரு காட்டிட்டு தான் போறோம். இனி இதுல வர எல்லா பாட்டும் ரீல்ஸ்ல இருக்கு. ஆமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து தியேட்டர்ல ஃபுல்லா சச்சின் 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 தான் ஒலிக்க போகுது. ஏன்னா தளபதி வந்து அடுத்து இன்னும் ஒரு படம் தான் வச்சிருக்காரு லைனப்ல. நீ அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ரீ ரிலீஸ் படங்களை பார்த்தாதான் உண்டு. ஆனா அந்த கண்மூடி திறக்கும் போது சாங் வந்து தியேட்டர்ல பார்க்க வேற effect. வேற லெவல்ல இருக்கும். ஆமா. ஏன்னா அது வந்து நம்ம நார்மலா ஹெட்போன்ஸ்ல கேட்டாலே பயங்கரமா இருக்கும். ஏய் எப்ப டிவில படத்தை இந்த சச்சின் படத்தை போட்டாலும் போய் உட்காந்துருவோம்ப்பா.
படம் போட்டாலே எங்கேயாவது நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது படம் ஓடிக்கிட்டே இருக்கும் டிவியில, டக்குன்னு சச்சின் படம் போட்டாங்கன்னா அந்த அப்படியே வந்து உட்காந்துருவோம். ஆஹா இந்த சீன் நல்லா இருக்கும்ல, அடுத்து இந்த சீன் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ சச்சின் படத்துக்கு வந்து நான் பெரிய ஃபேன்ப்பா. ஸோ இவன் வந்து அப்பயே விஜய் மாதிரி பேண்ட் போட்டு ஆமா. லூசா தொலை தொலைன்னு சட்டை பத்தே பத்தாது, அதாச்சும் பெருசா இருக்கும், அதை போட்டு சும்மா சுத்திட்டு இருந்த கேஸ். அவன் வந்து கண்டிப்பா ஒரு 10 ரூபா படத்துக்கு போவான். பார்ப்போம். அப்போ நம்ம டிவியில பார்த்துட்டு இருந்த சச்சின் படத்தை வந்து திரும்பி நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கறோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸா கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் போய் தியேட்டர்ல படத்தை பாருங்க. நான் போய் தியேட்டர்ல படம் பார்க்க போறேன், நீ வரியா இல்லையா? போனா அவரு எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஸோ நாங்கள் போகிறோம், நீங்களும் போய் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம டிவியில் பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறைய கட்டுமே டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ரீரிலீஸ் அப்போல்லாம் நிறைய பழைய ரீல்லாம் எடுத்து போட்டு ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது புதுசான சீன் உள்ளே இருக்கா, இல்லை வந்து புதுசாக ஏதாவது ஒரு சாங் ஆட் பண்ணியிருக்காங்களான்றது வந்து நம்ம தேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ தேட்டரில் போய் படத்தை பார்ப்போம்.